சோதனையில் வெற்றி பெறுவதுதான் உண்மையான ஈமான காட்டும் என்று முன்னுக்கு சொன்னேன். இதை கருத்து ஒரு நாளும் இல்லை. உலகத்தில் தீமை செய்வர்கள் தப்பிட்டாங்கன்னு கருத்து இல்லை. விளங்குதா? அதாவது உலகத்தில் இந்த ஈமான் கொண்டவங்க சோதிக்கப்படுவாங்க, சோதிக்கப்பட்டு வெற்றி பெறுவாங்க அல்லது தோல்வியடையோ மேலும் தோல்வியடையோ மேலும். தீமை செய்கிறாக்கள், தீமையிலே மூழ்கி அதிலே ஈடுபடுறாக்கள், ஈமானுக்கு மறுபக்கம் வாழ்றாங்க. நிலம் என்ன? இவங்களோட நிலம் என்னண்டா, ஈமான் கொண்ட ஆக்கள நிலம் என்னண்டா, அவங்க இந்த சோதனைக்கெல்லாம் உட்பட்டு ஒன்று வெற்றி பெறுவாங்க, இல்லாது தோல்வி அடைவாங்க. சரி, ஈமாண்ட பக்கமே பார்க்காம தீமையெல்லாம் செய்கிற ஆக்கள நிலம் என்ன? அவங்கள பற்றி முன்னால் ஒன்றும் சொல்லலை, மாறி இருக்குது முனுக்க. இப்போ நாங்கள் பார்த்த 2 ஆயத்தும் ஒன்றும் சொல்லலை. அல்லாஹ் சொல்கிறான் மூணாவது, அப்படி இல்லை, அவன் தண்டிக்கப்படுவான், அவன் தப்ப மாட்டான் ஒரு நாள். நீங்கள் அதை பார்க்க வேணும். அல்லாஹ் என்ன சொல்ல வாரண்டா, இப்படி பார்க்குறது தானே, நான் அல்லாவுக்காக வேண்டி வாழ்கிறேன், நிறைய நன்மைகள் செய்கிறேன், எல்லாமே செய்கிறேன், எத்தனையோ சோதனைகளுக்கு உட்படுறேன், ஒன்றும் கிடைக்குது இல்லையே. ஆனால் மறுபக்கம் அந்த ஈமானை பற்றியே யோசிக்காமல் நம்பிக்கையும் கொள்ளாமல் உள்ள தீமையெல்லாம் செஞ்சு வாழ்கிறான் ஒருத்தன். பார்க்குறோமே நிறைய, அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தங்கிக்கிறான் வெளியில். நாங்கள் பார்க்குற அப்படி தான் எங்களுக்கு வழங்கும். அப்போ யா அல்லாஹ் இது என்ன இது கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கவலைப்படவான், அவன் தப்பின்றான்னு கருத்து இல்லை, அவன் மாட்டிக்குவான். சரியா? அந்த கருத்து தான் இங்கே சொன்னான். அந்த அந்த மேலே சொன்ன ஆயத்தால் ஒரு பிழையான மனப்பதிவு வரக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் சொல்கிறான். அது ஒரு பிழையான முடிவு தான். அது அவன் தப்பிட்டான்னு நினைக்கிறது. அவன் நினைச்சாலும் பிழை, வெளியில் இருக்கிற நாங்கள் நினைச்சாலும் பிழை. தீமைகளுக்கு காரணமாக உலகத்தில் பெரிய ஒரு குரூப் ஒன்றைக்கு இன்றைக்கும் அன்றைக்கும் எப்போ இப்போ அவனை பார்க்குறான், அவன் நல்லா மாற மாதிரி தான் இருக்குது. அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனோட பூமியில் நிலநடுக்கவும் இல்லை, அவனுக்கு புயலும் இல்லை, அவனுக்கு ஒன்றும் இல்லை. பார்த்துக்கு பெரிய செல்வத்தோட உலகத்தில் அதிகாரம் மிக்கவனாக வாழ்கிறான், தனிநபரோ அல்லது நாடுகளோ. அவனுக்கு ஒன்றும் இல்லை மாதிரி தான் எங்களுக்கு விளங்குது. அல்லாஹ் சொல்கிறான், அப்படி நீங்கள் நினைக்க வேணாம், அவன் ஒரு நாளும் தப்ப மாட்டான் என்றது நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கோ. அவனை பார்த்து நீங்கள் யோசிச்சிட வேணாம், நானும் அப்படி வாழ்ந்துருப்போம், சும்மா போய்க்கு என்ன சோதனை இது, நாம் அப்படி வாழ்ந்துருப்போம் என்று நீங்கள் நினைக்க வேணாம் என்றது தான் தாயத்து சொல்ல வர கருத்து. இந்த தப்சீர் விரிவுரைகளை கேட்க மிஷ்காத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.